ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு தொட்டுக்கக்கூடிய ஒரு அருமையான குடைமிளகா பொரியல் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சுவையாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு மதியம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் சப்பாத்தி கொடுக்குறீங்கன்னா உள்ளே இதை வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இது மிளகாய் பொடி சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 2 குடமிளகா மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் கட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. குடமிளகாய் சேர்த்த பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்லே இருக்கட்டும். இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அந்த கடாய் ஹீட்லேயே தான் அது வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த குடமிளகாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குடமிளகாய் இந்த மாதிரி சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி, அதாவது உடச்சக்கடலை இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நொறுநொறுப்பாக அந்த பொடி இருந்தால் நல்லாயிருக்கும். பொடி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இது மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ நம்முடைய அருமையான குடமிளகா பொரியல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரசத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குறிப்பாக சப்பாத்திக்கு உள்ளே நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.